அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். அனைத்து மகளிருக்கும் மகளிர் தினம் மனசார வாழ்த்துறேன். சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இன்னைக்கு நம்மளுக்குன்ட்டு ஒரு நாள், நம்மளோட நாள், மகளிரோட நாள்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம கையில் காசு இல்லை, வேலை செய்யலை, வீட்டோடு இருந்தோம். என்னோட லைஃப்பில் நடந்ததே நான் சொல்கிறேன், மற்றவங்களுதுன்னு இல்லை. ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, பூ இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ பார்ப்பார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்மளை வந்து எவ்வளோ பாசமாக நம்மளை பார்த்துக்கிறாங்களோ அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை நம்மளை வாழ்க்கையில் வந்து முன்னாடி எடுத்து வச்சு போகணுன்ட்டு நம்மளுக்கு தோணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பூ கேட்டேன். அப்போ என்ன சொன்னாருன்னா, 50 ரூபாவுக்கு பூ வாங்கி வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் அசால்ட்டாக சொல்லிட்டாரு, 50 ரூபாவுக்கு பூ வாங்கி வைக்கணுமான்ட்டு. ஆனால் அப்போது 50 ரூபா விற்றுச்சு தான். ஒரு முழம் கனகாமரம் 50 ரூபா விற்றுச்சு. ஒரு முகூர்த்த நாள் அன்னைக்கு ஒருத்தவங்க கல்யாணத்துக்காக நான் போயிருந்தப்போ எனக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்கும், அழகாக இருக்கணும். நான் பசியில் கூட இருப்பேன், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், தலை நிறைய பூ வச்சுக்கணும், இது எனக்கு ரொம்பவே விருப்பம். அப்போ முடிவு பண்ணேன், நம்ம சம்பாதிக்கலன்றதுனால தானே நம்ம வீட்டுக்காரர் வந்து நம்மளுக்கு பூ வாங்கி தரல, பூ வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டார் அப்படின்ட்டு. அப்போயே நான் விவசாய வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து லாக்டவுன் டைமில் வந்து யாருக்குமே வேலை இல்லாமல் போயிடுச்சு. லாக்டவுனுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் நான் வேலைலாம் செய்யலை. எல்லோரும் போல் நானும் வீட்டில் இருந்தேன். ஆனால் மல்லிகடை வச்சுருந்தேன். அந்த மல்லிகடையில் அவ்வளோவா ஒன்றும் வருமானம் இல்லை, வியாபாரம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக போயிட்டு இருந்தது. ஆனால் லாக்டவுனில் எல்லாரும் வீட்டில் இருந்த காலத்தில் நான் வந்து தண்ணி கேன் போட்டு தான், அதாவது அன்னைக்கு சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் தான் கொடுப்பாங்க. என்னோடய எக்ஸலில் தான் நான் 4 கேன் 5 கேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு கேன் அவ்வளோன்னு போட்டு நாங்கள் ஒரு 20 பேர் சாப்பிட்டோம். அப்போது ரேஷன் அரிசி கூட வந்து 10 ரூபா கிலோ, 15 ரூபா கிலோ கிடச்சிது. அந்த நிலைமையில் இருந்தேன். எனக்கு பூ வச்சுக்க பிடிக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன ஒரே வார்த்தை தான் என்னை வந்து வேலை செய்ய வச்சிச்சு. உங்ககிட்ட காசு கேட்க தானே நீங்கள் என்ன வந்து 50 ரூபாய்க்கு பூ வாங்கணும்னு கேட்டீங்க, நான் வேலை செய்கிறேன், நான் வேலை செஞ்சு நான் வந்து பூ வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ட்ரெஸ்ஸுக்கு பூவுக்கு நான் வந்து ரொம்ப அடிமைன்னு சொல்லலாம். புதுசாக ட்ரெஸ்ஸு நிறைய மல்லிகைப்பூ வச்சுன்னு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நல்லா வேலை செய்யுங்க, உங்களோட பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுங்க, நிறைய பூ வச்சுக்கோங்க.